நாளைக்கு வேலைக்கு சீக்கிரமா போவியா லேட்டா போவியா? என்னத்த கேக்குற? விஷயம் இல்லாம நீ கேட்க மாட்டியே. நாங்க போய் விளையாட்டுமா? இப்போ விளையாடுப்போம். எப்பயும் போல 9:30 தான் போவேன். என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்து போறேன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ற? காலையில கொஞ்சம் 1/2 பர்மிஷன் மட்டும் கேட்டு கடைக்கு போயிட்டு 1 கிலோ மட்டனு, 1 லிட்டர் பால், ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன்னா நான் அவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்புவேன். அப்பதானே நம்மளையும் நாளைக்கு மரியாதையா நடத்துவாங்க. ப்ளீஸ் இது ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணா. என்னடி கேட்ட? அன்னைக்கு வீட்டுக்கு என் சொந்தக்காரன் வந்தப்போ என்ன சொன்ன? 1 கிளாஸ் டீ போட்டு குடின்னு சொன்னதுக்கு தலைவலிக்குது, இடுப்பு வலிக்குது, உடம்பெல்லாம் அப்படியே அச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு உன் சொந்தக்காரன் ஒண்ணு மட்டனு, பால், ஃப்ரூட்ஸு, ஜூஸு. ஓ, உன் சொந்தக்காரனுக்கு மட்டன் வாங்கி போட்டாதான் தொண்டையில் இறங்குமா? ஏன் சிக்கன்லாம் இறங்காதா? டேய் பிரா, டேய் என்ன டேய் உங்ககிட்ட தானே பேசின்னு இருக்கிறா. நான் பாட்டுன்னு பேசின்னு இருக்கேன், நீ இன்னும் ஆழ்ந்த சிந்தனையில யோசிச்சுன்னு இருக்கா? டேய், நான் சொன்னதுனால காண்டாயி உன் இமேஜினேஷன் என்ன போட்டு அடிக்கிற மாதிரி தானே கனவு கண்ணுகிற. உன் மோரகட்டை பார்த்தாலே தெரியுது. அப்படி இப்படி எதனா நடந்துச்சு உன்னை அப்படியே நார் கிழிச்சு எடுத்துடுவ. புரியுதா? மரியாதையா நாளைக்கு என்ன சொன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போற. என்ன என்னம்மா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா? நீ என் தங்கம்மா, உன்னை போய் நான் அடிப்பனா? நீ நாளைக்கு என்னென்ன கேட்டியோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டு போறேம்மா. நீயோட கனவு மட்டும்தான் அடி முடியும் போல. நிஜத்துல நம்ம கேள்வி கேட்டா நம்மளுக்கு தான் அடி விடும். டேய், என்ன தலை கீழே குஞ்சு ஏதோ புலமின்னு இருக்கா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு கேட்டேன்மா. நீ ஏதாவது தப்பா நினைச்சிட்டு போற? அந்த பயம் இருக்கும்.